தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளினால் உறுதிப்படுத்தி ஆண்டவர் நடத்துவாராக. தேவ ஜனமே, இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை அழைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை தெரிந்தெடுத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை உருவாக்கி வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் கர்த்தர் எதையும் இந்த உலகத்தில் செய்வதில்லை, இந்த பூமியில் செய்வதில்லை. பிறக்கப் போகிற பிள்ளைகள், சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், எல்லாரை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. வேதத்தில் வாசிக்கிறோம், அன்னாள் என்கிறதான அந்த விதவை, அவள் ஆலயத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாள் தன்னுடைய முதிர் வயதிலும். அப்போது இன்னைக்கு கர்த்தர் ஒரு சிலரை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவ பிள்ளையே, நெகேமியாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோமே. அங்கே நெகேமியாவுக்குள்ளாக ஒரு பாரம் உண்டாயிற்று. கர்த்தர் உங்களை உருவாக்கி வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உனக்குள்ள ஒரு பாரம் வரணும். அழிந்து போகிறதான ஆத்துமாக்களை குறித்த பாரம், அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது காரியங்களை குறித்த பாரம், அங்கே தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறதான அந்த காரியத்தை குறித்த பாரம். பாருங்க, வாலிப பிள்ளைகளை பாருங்க, போதை வஸ்துல மாட்டிட்டாங்க. போதை 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 தேடி 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 ஓடுது. சில பிள்ளைங்களை பாருங்க, கேம்ஸில் அடிக்ஷனாக இருக்கிறாங்க. கேம்ஸில் இரவும் பகலும் அதே உட்காந்து விளையாடுறாங்க, படிக்கிறது இல்லை. வேலைக்கு போகிறவர்கள் வேலைக்கு போகிறது கிடையாது. இன்னும் கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள், நடுத்தர வயதோடு கூட இருக்கிறவர்கள், அவங்க என்ன செய்கிறாங்க? ஆன்லைன் கேம்ஸ்ன்னு சொல்லி இந்த ரம்மி மற்றும் பல காரியங்களை எடுத்து அதில் சீட்டாட்டம் இன்னும் மற்ற காரியங்களுக்கு என்று சொல்லி தங்கள் பணங்களை போட்டு அதில் இழப்புகள் ஏற்படுத்தி தங்கள் வாழ்க்கையில் சூசைட் பண்ணி மரித்து போகிறவர்கள் உண்டு. ஸோ இவைகளெல்லாம் உள்ள வர 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 என்ன உண்டாகிறது அப்படின்னா, டிப்ரெஷன் வந்துடுது. அவங்களால அது இல்லைன்னா உட்கார முடியாது. அந்த ஃபோன் அவங்க கையில் இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. அந்த விளையாட்டை விளையாடலைன்னா அவங்களால தான் வாழ்க்கையில் ஓட முடியாது. அலங்கம் இடிக்கப்பட்டு இருக்கிறது, அலங்கங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் இடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். எருசலேமில் அலங்கங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டதா இருக்கிறது. நகரத்தின் வாசல்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த செய்திகளை உங்க காதுகளில் கேட்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உன்னை அழைத்திருப்பதற்கு, உன்னை ஏற்படுத்தி வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டே தேவ பிள்ளையே. கடந்த நாட்களில் நம்ம டிவியில் நிறைய காரியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். 8வது படிக்கிற மாணவியை பலாத்காரம், 4வது படிக்கிற பிள்ளை, ஒரு ஆசிரியர் பலாத்காரம், இன்னும் 4-5 ஆசிரியர்கள் சேர்ந்து 11வது வகுப்பு படிக்கிற மாணவியை பலாத்காரம். இப்படி பல காரியங்களை இந்த தேசத்தில் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோமே. நாம் ஆட்சியாளர்களை குறை சொல்லுகிறதல்ல, நல்லா கவனிக்கணும். இது எங்கெங்கேயோ தனித்தனிப்பட்ட இடத்துல அங்கங்கே நடக்கிறத நம்ம கேட்குறோம். இது பின்பாக வேலை செய்கிற அசுத்த ஆவிகள் உண்டு. நீ அந்த ஜனங்களுக்காக அழுது புலம்புகிறாயா? நீ அந்த நபர்களுக்காக அழுந்து புலம்புகிறாயா? உன் இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கிறதா? ஐயோ ஆண்டவரே, அலங்கங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற செய்திகள் உன் காதுல கேட்கும்போது அப்படியே போயிடுறியா? இல்லை உட்கார்ந்து அழுது புலம்புகிறாயா? இன்று நீ மௌனமாய் இருப்பாயானால் தேவ பிள்ளையே, உங்கள் இருதயம் கொந்தளித்து எழும்பட்டும். நம்ம இதில் பெரிய ஒரு மறுரூபத்தை நாம போய் நின்று பெரிய காரியத்தை செய்ய முடியாதுங்க. தேவ சமூகத்தில் திறப்பின் வாயில நிற்கிற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டுங்க. திறப்பின் வாயில், ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், இப்படிப்பட்டதான கொள்ளையர்கள் மத்தியிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெப கூட்டங்கள் எழும்பட்டும் தேவ பிள்ளையே.
உங்க சபைகளில் நீங்க போய் உட்கார்ந்து ஜெபிங்க. உங்க வீடுகளில் உட்கார்ந்து ஜெபிங்க. 2 பேராய் ஜெப பார்ட்னரை ஏற்படுத்திக்கிட்டு ஜெபிங்க. எத்தனையோ கதை பேசுறதுக்கு எவ்வளவோ நேரத்தை நம்ம செலவிடுறோமே. கதை பேசினது போதும், 3வது நபரை குறித்து பேசினது போதும், உலகத்தை குறித்து பேசினது போதும். நீங்க எழும்புங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுங்க, உட்கார்ந்து ஜெபிங்க. அப்போ இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது நெகேமியாவினுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை அவன் கேட்ட பொழுது, அது கேட்டதோடு மாத்திரம் சில நாளாய் அதை நினைத்து அவன் துக்கித்து அவன் அழுது இன்னைக்கு துக்கித்து அழுகிற அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருக்கா? எனக்கு வேணும், எனக்கு செய்யப்படணும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், இதுக்கே நம்ம அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். என்னைக்குங்க மற்றவர்களுக்காக அழப்போறீங்க? என்னைக்கு உலகத்துக்காக அழப்போறீங்க? இன்றைக்கு தேசத்துக்காக அழப்போறீங்க? இன்னைக்கு உங்களுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்த்து அழ ஆரம்பிக்கட்டும். எங்கள் தேசத்தின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது, எங்கள் தேசத்தின் திறப்புகள் அங்கே உடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக மனம் இறங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே துக்கித்து புலம்புகிற ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் தருவாராக. 4 பேர் முன்னாடி ஜெபிக்கணும் இல்லைங்க, 4 பேர் முன்னாடி போய் நின்று பிரசங்கம் பண்ணணும், இதுதான் ஊழியம் இல்லை. தேவ சமூகத்தில் பாரப்பட்டு அழுது ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் ஊழியம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்க. அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் நீங்கள் எழுப்பப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் நிச்சயித்து இருக்கிறார். எழும்புங்கள், கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியா எழும்புங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அழுது புலம்புவேன் என்கிறதான ஒரு மிகுந்த வைராக்கியத்தோடு கூட எழும்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்தை பாதுகாப்பார், உங்களை கொண்டு உங்கள் பட்டணத்தை பாதுகாப்பார், உங்களை கொண்டு உங்கள் தெருக்களை பாதுகாப்பார், உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார், உங்களை கொண்டு உங்கள் வீட்டை கர்த்தர் பாதுகாப்பார். வைராக்கியம் கொண்டு எழுந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேசத்திற்காக அழுது புலம்ப, உலகத்தின் ஜனங்களுக்காக அழுது புலம்ப, தேசத்தில் நடக்கிறதான சீர்கேடான காரியங்களை நினைத்து அழுது புலம்ப, தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற ஒரு அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்தருவீராக. நெகேமியா ஜனங்களுக்காக, ஆண்டவரே, தேசத்திற்காக அவன் அழுது புலம்பினது போல எங்கள் தேசத்திற்காக நாங்கள் அழுது புலம்ப என் தேவனின் கிருபை தார். உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உடைய பிள்ளைகளை எழும்ப செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தெய்வ பிள்ளைகள், கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்து இருப்பதில் நோக்கம் உண்டு. உன்னை அழைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் அல்லவா? அவர் சமூகத்தில் அழுது புலம்ப வேண்டும் என்பதை, திறப்பிலே அவருக்காக நிற்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். God bless you.